அதில் கலசமாக இருக்க. அப்போ ஞானத்தில் ஆரம்பித்து அந்த பக்தியில் போய் முடியுது. அப்போ ஞானமும் பக்தியும் கலந்த ஒரு கோவிலாக கருதப்படுறது தான் இந்த வார்க்கரி சம்பிரதாயம். இந்த வார்க்கரி சம்பிரதாயத்தினுடைய ஒரு தெய்வம் என்ன அப்படின்னா பாண்டுரங்கனே. இந்த பாண்டுரங்கன் மராட்டிய தேசம் மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் எல்லோராலும் போற்றக்கூடிய தெய்வமாக கருதப்படுறது. நம்ம எங்கே ராமனை போய் தேடலாம், ராமன் கிடைப்பார், கிருஷ்ணன் கிடைப்பார், சிவன் கிடைப்பார், விஷ்ணு கிடைப்பார், பல பல தெய்வங்கள் கிடைக்கும். ஆனால் பாண்டுரங்கன் கிடைப்பாரா அப்படின்னு பார்த்தா, பாண்டுரங்கன் சாதுக்களோட சரணத்தை நம்ம என்னைக்கு அன்றோமோ, பாகவதர்களுடைய சரணத்தை நம்ம என்னைக்கு அன்றோமோ, அவர்களுடைய பாகவத சத்சங்கத்தில் நம்ம இருக்கோமோ அன்று இந்த பாண்டுரங்கனுடைய நாமம் நமக்கு அவர்கள் மூலமாக கேட்கப்படுகிறது. அதன் மூலமாக பாண்டுரங்கனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது. அதனால் இப்படி பல பல சத்சங்கள் அனுபவித்ததனுடைய பலனாக நமக்கு இந்த ஏக்நாத் மகாராஜனுடைய சம்ஸ்தானில் அவருடைய 14வது வம்சமாக கருதக்கூடிய யோகிராஜ் மகாராஜ் அவர்களால் நமக்கு நாமோபதேசமும் அனுகிரகமும் தீட்சையும் பெற்று நாம் இன்று இந்த சத்சங்கத்தை செய்கின்றோம். பகவானுடைய அனுகிரகமும் சாதுக்களுடைய ஒரு கிருபையும் நமக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து நம்மளை வச்சிருக்கு. அப்போது அந்த சாதுக்களோட கிருபை என்னெல்லாம் செய்யறது அப்படின்னா என்ன செய்யாதது? அப்படிப்பட்டவாளுடைய பாதத்தில் நம்ம மஸ்தகமாஜ பாயாவரி யாம் வாரகரி சந்தாஞ்சா யா வாரகரி சந்தாஞ்சா. இதில் 7 சப்த காயத்ரி மாதிரி சப்த சந்துக்கள் இருக்கா. சப்த சந்த் காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது. நிவிருத்தி, ஞானதேவ், சோபான, முக்தாபாய், ஏக்நாத், நாமதேவ, துகாராம். அப்படி சப்த சந்த காயத்ரின்னு சொல்லக்கூடிய மிக விசேஷமாக சாதுக்கள் எப்படி பாடினார்? அபங்கங்களாக பாடினார்கள்.